ஸ்ரீரங்கம் ஷீரடி சாய் ஃபவுண்டேஷன் ஒரு சாய்பாபா கோயில் கல்லண ரோட்டில் இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளச்சோலைங்கிற இடத்துல இருக்கக்கூடியது கோயில். இந்த கோயிலில் என் பேர் பாஸ்கர், ட்ரஸ்டோட செக்ரட்டரி. இந்த கோயில் வந்து ஒரு 13 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு கோயில், ஷீரடி சாய்பாபாவோட கோயில். தினசரி பூஜைகள் 4 வேளையுமே உண்டு. வியாழக்கிழமையில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2500 பக்தர்களுக்கு மேலே இங்கே 2500-3000 பேர் வரைக்கும் வருவாங்க. காலையிலையும் அன்னதானம் இங்கே உண்டு, மதியமும் உண்டு, சாயந்தரமும் உண்டு, இரவும் உண்டு. 4 வேளையும் அன்னதானம் நம்ம கோயிலினுடைய சிறப்பு. இது இல்லாமல் தினசரி நித்தியம் பூஜை உண்டு. இங்கே குறிப்பாக வருஷத்துக்கு ஒரு 6 பூஜைகள் விசேஷ நாட்கள்னு சொல்கிறது. ராமநவமிங்கிறது ஒன்று, குரு பூர்ணிமா, கோகுலாஷ்டமி, வருஷப்பிறப்பு, பாபா இங்கே பிரதிஷ்டை பண்ண நாள்னு ஜனவரி 26. இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் ரொம்ப விமரிசையாக இங்கே விழாக்கள்லாம் நடைபெறும். இதை தவிர்த்து நிறைய நம்ம கோயிலில் ஆன்மீக பணியோடு சேர்ந்து மருத்துவம் சார்ந்து நிறைய சேவைகள்லாம் செய்கிறோம். அதில் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை, மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையோடு இணைஞ்சு எங்கள் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய இலவச கண் பரிசோதனை முகாம் 58 முகாம் இது வரைக்கும் நாங்கள் நடத்தியிருக்கோம். வருஷம் முழுக்க இங்கே முகாம் நடக்கும். 1 மாதம் விட்டு 1 மாதம் நடக்கும். இதில் இதுவரை சற்றே இருக்கிறது ஒரு 10,000 நபர்களுக்கு இலவசமாக கண் புரை நோய்க்கு கேட்ராக்டுக்கு உண்டான சர்ஜரி ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே நல்லா இருக்குது இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடியது. இது இல்லாமல் பிளட் டொனேஷன் கேம்ப்பு, மற்ற ஜென்ரல் கேம்ப், ஃபிசிக்கல் இல்லை ஜென்ரல் கேம்பும் உண்டு. இதனில் நிறைய பற்றி எஜுகேஷன் சார்ந்த சில உதவிகள், நலத்திட்ட உதவிகள், இதெல்லாமும் நம்ம கோயில் சார்ந்து செய்யக்கூடிய சமூக நலம் சார்ந்து இருக்கக்கூடிய பணிகள் இதெல்லாமும் நடக்கும். இந்த கோயில் வந்து இப்போ தான் இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி 24வது வருஷம் கும்பாபிஷேகம் நடந்து முடித்து இப்போ இன்னும் கீழ்த்தளத்தில் ஒரு 10,000 சதுரடியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடியது. ஆரத்தி மண்டபம் மட்டுமே 10,000 சதுரடி பரப்பளவில். மேல்தளத்தினுடைய பணிகள் இதுக்கப்புறம் நடைபெற இருக்கின்றது. சாய் அன்பர்கள் சாயினுடைய அருளை இவ்வாலயத்திற்கு வென்று முழுமையாக சாயினுடைய திருவருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். கல்லணை ரோட்டில் இருக்க பாபா கோயில் எல்லா பாபா கோயிலை போல அதுவும் பிரசித்தி பெற்றது. இது கிட்டத்தட்ட இது உருவாகி 14 வருடங்கள் ஆகுது. நானும் இங்கே 10 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சாய்பாபா கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இங்கே வர்றவங்களுடைய எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இங்கேருந்து போகிறாங்க. அதே போல் நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் அந்த அனுபவத்தை பெறணும்னு நான் வேண்டுகிறேன். என்னுடைய பெயர் வந்து ரேவதி. வணக்கம். என்டிவிக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து திருக்காட்பிலேருந்து வரோம். இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக். நாங்கள் கடந்த ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். சாய்பாபா கோவிலுக்கு 5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். நம்ம வேண்டுதல் என்ன வச்சாலுமே நிறைவேறும். நீங்கள் வந்துட்டு வேண்டுதல் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா முழு மனசோட நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். திருச்சி பஜார் பெரிய கடை வீதி. நாங்கள் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் பாபா சாதாரண பாபாவே இல்லை, மிக சிறந்த சக்தி வாய்ந்த பாபா. இந்த கோயிலுக்கு வந்து நம்ம நினச்சது பூராமே அவர் நமக்கு கொடுப்பாரு. நல்ல மாதிரி எல்லாமே கிடைக்கும். இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய உணவு போடும் அனைத்து அன்பர்களும் நல்ல மாதிரி நீடோடி வாழ வேண்டும் என்று இந்த கோயில் மேலும் மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க. நான் தாளக்குடியிலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு நான் 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக வியாழக்கிழமைனா நான் இங்கே தான் இருப்பேன், கோயிலில் தான் இருப்பேன். வணக்கங்க. என் பேர் கலைச்செல்வி. நான் வந்து சமயபுரம் பகுதியில் இருக்கேன். ஆனால் வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையானால் இந்த கோயிலுக்கு நான் வருவேன். நான் ஒரு 5 இயர்ஸாக தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ இந்த பாபா கிட்ட வந்தோம்னா நமக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்குது. இங்கே வந்து நிறைய மக்களும் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதுவும் என் கண் முன்னாடி எனக்கும் தெரியும். எல்லாருமே இந்த பாபாவை தான் நினச்சிட்ருக்கோம். என் பேர் சாந்தி, விஜயகொண்டாமலையிலேருந்து வருகிறேன். நான் ஐயா கோயிலுக்கு நான் வரேன். வாரம் வந்துக்கிட்டு இருக்கேன். நன்மை அடைஞ்சிருக்கேன். எவ்வளோ பயன்பட்டுருக்கேன் ஐயாவிட்ட. எல்லோரும் வாங்க, ஐயாவை கும்பிடுங்க. நினச்சது நடக்குது ஐயாட்ட. நாங்கள் வாரம் எங்கள் நடக்க முடியாத வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வரேன். நல்லா இருக்குது. ஐயாட்ட வேண்டதெல்லாம் நடக்குது. நல்லா கஷ்டப்பட்டு நல்ல பலன் அடைஞ்சிருக்கேன்.
எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோடய பேர் வெங்கடேசன், ஒய்ஃப் பேர் தர்ணியா தேவி, பாப்பா பேர் வேணி ஸ்ரீஷா. நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு அடிக்கடி வருவோம். இப்போ எங்களுக்கு வந்து நிறையா வேண்டியிருந்தோம். அதில் ஒன்று மெயினாக வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ற மாதிரி வேண்டியிருந்தோம். ஸோ அது வந்து நிறைவேற்றி கொடுத்தது இந்த சாய்பாபா தான். ஸோ அதனால் பாப்பாவுக்கு வேணி ஸ்ரீஷா அப்படின்ற மாதிரி சாய்பாபாவோட பேர் சேர்த்து வச்சுருக்கோம். இங்கே வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்பி வரவங்க பயனடைகிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்பத்துலேருந்து நிறைய அடிக்கடி வந்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ. திருவரம்பூர் ஏரியா தோக்குடியிலேருந்து வருகிறேன். இங்கே வந்து நான் எப்பொழுதும் வேண்டிக்கிட்டதுன்னா எதுவாக இருந்தாலும் கடவுளை நம்புகிறவங்களுக்கு எதுவும் கைவிட மாட்டார்.